தேமுதிகல வந்து பிரேமலதா அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்துல பங்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்தும் இந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் பேசுறாங்க. பொதுவாகவே தேர்தல் என்று வருகிற போது பல கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற போது அவர்களுக்கும் ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும், ஆட்சியிலே இடம்பெற வேண்டும், அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கை தான், தவறென்று சொல்லவே முடியாது. காரணம், அவருடைய பங்கும் இந்த வெற்றியிலே இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நாங்களும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறோம், எனவே அமைக்கப்படுகிற ஆட்சியிலே எங்களுக்கும் பங்கு கொடுங்கள் என்று சொல்லுவதிலே, கேட்பதிலே அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பதிலே, அவர்கள் விரும்புவதிலே தவறில்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற அந்த நிலையிலே, நானும் 1972 இந்த இயக்கத்திலே என்னை இணைத்து கொண்டு 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து, அந்த தேர்தலிலிருந்து இதுவரை 8 தேர்தலில் நான் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் இருந்திருக்கிறேன். நான் அறிந்த வகையில் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால், தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சிகள் பல கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அமைக்கப் போகிற ஆட்சி, அதாவது ஒரு கட்சியின் ஆட்சியாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை விரும்புவதில்லை, அங்கீகரிப்பதும் இல்லை.